ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, டிஏஎஸ் வந்து நெட் செல்லர்ஸாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக டிஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 181 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,486 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 77,288 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 728 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. நிஃப்டி பேங்க் 398 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 51,209 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 370 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 37,336 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து 2,240 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. பட் டிஏஎஸ் பார்க்கும்போது 696 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக மாறி இருக்கிறாங்க டிஏஎஸ். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் கண்டினியூஸாக கொஞ்ச நாள் பை பண்ணியிருக்காங்க. பட் டிஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நெட் செல்லர்ஸாக மாறி இருக்கிறாங்க. அது போக ட்ரம்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சில டேரிஃப் எல்லாமே போட்டுட்ருக்காரு. ஸோ ஏப்ரல் 2 நமக்கு கிளியர் கட்டாக வந்து புரிய வரும், அதாவது என்னென்ன டேரிஃப் எதுக்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. அது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்த மார்க்கெட்டில் இருந்து. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்க்கும்போது 37% வரைக்கும் லாஸ்ட் 6 மாதத்தில் கீழே விழுந்திருக்கு. ஒன்று வந்து நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இந்தியா, இன்னொன்று வந்து நியூஜென் சாஃப்ட்வேர். இது வந்து நெட்வொர்க் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் வந்து 1999 வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1546 இருக்குது. 1546 3060 வரைக்கும் இதோட பீக் லெவல் போயிருக்கு. 1304 தான் 52 கிலோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸு. ஸ்டாக் பி வந்து 86 இருக்குது. ஆனால் புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 80 தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி புக் வேல்யூ 80 இருக்குது, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1549 இருக்குது. எங்கேயோ இருக்குது ஸ்டாக் ப்ரைஸு. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, ஆல்ரெடி வச்சுருக்கவங்கன்னா தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். அந்த கம்பெனி வந்து டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. நல்ல ரிட்டர்ன்ஸும் குவார்டர் பேஸில் கொடுக்குறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் க்ரோத் எடுத்து பார்த்தீங்கன்னா 95.1% குட் ப்ராஃபிட் க்ரோத் டெலிவர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸில் இவங்களோட ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 40.3% இருக்குது. இந்த ஸ்டாக்லலாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சினா நான் டெஃபினட்டாக வாங்கிடுவேன். இதில் என்ன ஒன்று பார்க்க வேண்டியிருக்குன்னா, பி ரேஷியோ 80க்கு மேலே இருக்குது. புக் வேல்யூவோட 19 டைம்ஸ் மேலே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது. இதனால தான் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக் யார்கிட்டையாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். பட் இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அது மாதிரி 3 வருஷம் அவங்களோட சேல்ஸு ப்ராஃபிட்லாம் எடுத்து பார்த்தோன்னா டீசன்ட் க்ரோத் இருக்குது. 247 கோடி 2022 பண்ணியிருக்காங்க சேல்ஸு. 23 445 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24 724 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 22 கோடி 22வது வருஷத்தில், 23 47 கோடி, 24 76 கோடி. ஸோ டீசன்ட் க்ரோத் காமிச்சிருக்கு ஆக்சுவலி அவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். இதோட ஸ்டாக் ப்ரைஸ் 969 க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி 2% விழுந்துருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 969. ஆக்சுவலி இதோட லோ வந்து 626, 1799 52 ஹை. கிட்டத்தட்ட அதுலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களும் 40% மேலே கரெக்ஷன் ஆகிருக்காங்க. இந்த ஸ்டாக்கும் புக் வேல்யூ 86 இருக்குது. ஸோ இதுவும் புக் வேல்யூவோட ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 11 டைம்ஸ் மேலே ட்ரேட் ஆகுது. இந்த கம்பெனி டெட் ஃப்ரீ கம்பெனி. லாஸ்ட் 5 இயர்ஸில் சிஏஜிஆர் க்ரோத் 19.6%. கம்பெனி ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இதோட சிஏஜிஆர் க்ரோத்தோட நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த கம்பெனியோட சேல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 அந்த வருஷம் ஃபுல்லாக 711 கோடி சேல்ஸு. அடுத்த வருஷம் 888 கோடி, 24 1136 கோடி. ப்ராஃபிட்டும் 156 கோடி, 168 கோடி, 237 கோடி. ஸோ ஓவர்லாட்டு ஒரு நல்ல டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் தான் இவங்களும் ஷோ பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2 கம்பெனிஸுமே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வேல்யூஷன் இந்த கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும் பட்சத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த 2 ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் யாருக்கிட்டலாம் இருக்குன்னு தெரில. இவங்க 93 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1860% அவங்க வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 93 ரூபா பெர் ஷேருக்கு வந்து டிவிடன் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து மார்ச் 28 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் மார்ச் 28. இந்த கம்பெனியோட நேம் வந்து டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ். டிவிடெண்ட் பேமெண்ட் டேட் வந்து அந்த ரெக்கார்ட் டேட்லேருந்து 30 நாளுக்குள்ள நாங்கள் பேமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 93 ரூபா. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 23 வந்து ஒரு 59 ரூபா கொடுத்துருக்காங்க டிவிடெண்டு. அது போக 22 44 ரூபா நாங்கள் டிவிடெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 93 ருபீஸ் வந்து நாங்கள் டிவிடெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 658 வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 3.5% அப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் 662 போச்சு.
கடைசியில் 658 க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் $2 billion வந்து ஹையர் காஸ்ட் பல்க் டெபாசிட்ஸ் மூலமாட்டு மார்ச்சில் ரைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் தாம்டன் இவங்க வந்து ஃபாரன்சிக் ரிவ்யூ பண்ணதுக்கு சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு மார்ச் 28 தெரிஞ்சிடும். இன்னைக்கு 26 எனக்கு தெரிஞ்ச 2 days இருக்குது, தெரிஞ்சிடும். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஒரு பெரிய ஹோலு $175 million ஹோல் விழுந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்துருந்துச்சு அவங்களோட டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சிஸ். அதோட டீட்டெயில்ஸ் நமக்கு மார்ச் 28 தெரிய வரும். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் இப்போ கொடுத்த அப்டேட்டு $2 billion வந்து ஹையர் காஸ்ட் பல்க் டெபாசிட் மூலமாட்டு நாங்கள் ரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலி லாஸ்ட் 2 yearsல பார்க்கும்போது இது பிக்கஸ்ட் மந்த்லி ஹால் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா லிக்விடிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தைரியமாட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன், நீங்கள் வாங்கினீங்க உங்களுக்கு அடி விழுதுன்னு சொல்லி நிறைய பேர் நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு ஷார்ட் டைம் இஷ்யூன்னு தான் சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் அது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன். சேம் டைம் நான் சொல்கிறேன், ஓன் ரிஸ்க் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதை வாங்குறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து ஆல்ரெடி இருந்த, அதாவது டாடா ஸ்டீலில் ஆல்ரெடி சிஓ பொசிஷனில் இருந்த ராஜீவ் குமாரை வந்து இவங்களோட அலுமினியம் பிஸ்னஸுக்கு வந்து சிஓட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் ஆல்ரெடி ராஜீவ் குமார் வந்து ஒரு பொசிஷனில் இருந்திருக்காரு. அவரை இப்போ வந்து இவங்களோட அலுமினியம் பிஸ்னஸுக்கு வந்து நாங்கள் சிஓட்டு அப்பாயிண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. சைமன்ஸ் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை டிமர்ஜர் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்சுவலி ஆல்ரெடி சைமன் ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 1:1 அந்த ரேஷியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும். சைமன்ஸ் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட விண்ட் பிஸ்னஸ்ஸு அதை வந்து டிபிஜி இன்வெஸ்டர் குரூப்புக்கு வந்து நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிபிஜி அந்த கம்பெனி வந்து சைமன்ஸ் கெமிசா இவங்களுக்கு கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. 90% ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறது இந்த விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் இந்தியாலையும் இருக்குது, ஸ்ரீலங்காலையும் இருக்குது. அதை வாங்குறதுக்கு இந்த டிபிஜி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது சைமன்ஸ் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் டியூஸை வந்து ஒரு 6000 கோடி, கிட்டத்தட்ட 5985 கோடின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒர்த் ஆஃப் அந்த ஸ்பெக்ட்ரம் டியூஸை வந்து நாங்கள் ப்ரீபெய்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாட்டே டியூவை பே பண்ணதுனால $1 billion ஒர்த் ஆஃப் பெர்பீச்சுவல் பாண்ட்ஸ் மூலமாட்டு உள்ள கடனை வந்து நாங்கள் ரிடீம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் 25 மட்டுமே இந்த ஸ்பெக்ட்ரம் லயபிலிட்டிஸ் 25981 கோடி நாங்கள் ப்ரீபெய்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் அட்டவங்க 66,665 கோடி வந்து ப்ரீபெய்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களோட டெப்ட் பர்டனை குறைக்கிறதுக்கு வேண்டி தான் நாங்கள் இதை பண்ணுறோன்னு சொல்லி பாரதி ஏர்டெல் தரப்புல வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க ஒரு 5.03% ஸ்டேக் வந்து மிண்ட் சொல்யூஷன்ஸ் அதில் வந்து 102.7 crores வந்து அக்யூசியேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் ஃபினான்சிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிற கம்பெனி. ஸோ ஒரு இந்த மின் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெடில் இந்த ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. பிஎஸ்சியோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ அது அப்டேட்டை கொடுக்க இருக்கிறாங்க. மார்ச் 30 போனஸ் ஷேர் இஷ்யூக்கான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2022 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அநேகமாட்டு மார்ச் 30 அந்த அப்டேட் வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து பிஎஸ்சி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. விப்ரோ வந்து ஒரு 10 year ஸ்ட்ராட்டஜிக் டீலில் வராங்க. $650 million ஒர்த் ஆஃப் டீலு. ஃபியூனிக்ஸ் குரூப் யூகேயோட ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் சேவிங்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு கூட ஒரு 10 year ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பு. இந்த டீலோட வேல்யூ $650 million அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஅஷ்யூர் பிஸ்னஸ் அந்த செக்மெண்ட்டில் தான் வராங்க. ஸோ விப்ரோக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இந்த டீல் மூலமாட்டு விப்ரோ கண்டிப்பாக மேலே போகலாம். ஸோ விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 267 க்ளோஸ் ஆச்சு, 1.5% நெகட்டிவ். ஸ்டில் வந்து 23 times பி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 20 கீழே போகும் பட்சத்தில் இதில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு பிர்லாவோட ஓப்பஸ் பெயிண்ட்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து திறந்துட்டே வராங்க. நானே வந்து நாகர்கோவில் ஏரியாலலாம் பார்க்குறேன், ஸோ மெனி கடைகள்ஸ் இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் வந்து ஸ்மால் டவுன்ஸில் எல்லாமே எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிர்லா ஓப்பஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 square feet அந்த ரேஞ்சில் வந்து பெயிண்ட் கன்சல்டன்ஸ் மூலமாட்டு லோக்கல் என்டர்பிரைனர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி இதை பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. எல்ஜி இந்தியா ஐபிஓட வேல்யூஷன் வந்து $10.5 billion to $11.5 billion இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விரைவில் இவங்களும் ஐபிஓ வர இருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க வந்து சல்லரி பைப் பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ உட்கல் ஸ்டீல்கிட்டருந்து 1617 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ உட்கல் ஸ்டீல்கிட்ட இருந்து ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சல்லரி பைப்லைன் பிஸ்னஸை வந்து வாங்கியிருக்காங்க 1617 கோடிக்கு. இது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு.
அசோக் லைலாண்ட் வந்து இந்த எஸ்எம்எல் இஷ்யூஸில் வந்து ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. பட் ஆக்சுவலி அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. BYD வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு 500 அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ரோல் அவுட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் பண்ண இருக்கிறாங்க 1000 கிலோவாட் ரேஞ்சில். 4000 சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து சைனாவில் செட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து 500 சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து 5 minutes சார்ஜிங் அந்த ரேஞ்சில் வருது. நெஸ்லே இந்தியா 69 lakhs டேக்ஸ் பெனால்ட்டி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரிமைன் அன்எஃபெக்டட்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. 69.45 lakh பெனால்ட்டி வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ்லேருந்து வந்திருக்கு. பட் ஆக்சுவலி இவங்க அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மேபி இது வந்து அவங்க மேல்முறையிட பண்ணலாம். இது நெஸ்லே இந்தியாவில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் இவங்க ஃபோக்கஸில் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு டெக்னாலஜி கொலாபரேஷன் ஓஜெட் பவர் கூட போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி கொலாபரேஷன் ஹீட் ரிகவரி ஸ்டீம் ஜென்ரேட்டர் அது சம்மந்தமாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் REC லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு 1.7 lakh crore வந்து ஃபினான்ஷியல் 26 டெப்ட் மூலமாக ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. 1.7 lakh crore வந்து டெப்ட் மூலமாட்டு நாங்கள் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் பாண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து டிபஞ்சர்ஸ், ருபி டேம் லோன்ஸ், கமர்ஷியல் பாரிங்ஸ் மூலமாட்டு ஒரு 1.55 lakh crore வந்து நாங்கள் இது ரைஸ் பண்ண இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது REC லிமிடெட் அவங்களோட போர்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு MSTC இந்த கம்பெனியோட ஷேர் யாருக்கிட்டலாம் இருக்குன்னு தெரியல, எனக்கிட்ட கிடையாது. 4.50 காசு டிவிடன் கொடுக்குறாங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா வச்சு. ஸோ ஆக்சுவலி இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 2 அதுலேருந்து 30 நாளுக்குள்ளே அந்த டிவிடன் உங்களுக்கு பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்து MSCTC அந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் வந்து அப்டேட்டு. ஹிந்துஜாஸ் அதாவது ஹிந்துஜா தான் அசோக் லைலாண்ட், இண்டஸ்இண்ட் பேங்க், NXT டிஜிட்டல் இந்த மாதிரி சில கம்பெனிஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹிந்துஜா வந்து ஒரு 6400 கோடி ஒர்த் ஆஃப் அசோக் லைலாண்ட் ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா பிளட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் மட்டுமே 10.21% ஆஃப் ஷேரை வந்து இவங்க பிளட்ஜ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 300 மில்லியன் ஷேர் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க், NXT டிஜிட்டல், அசோக் லைலாண்ட் இது எல்லாமே ஹிந்துஜா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட இதாக தான் இருக்குது. அசோக் லைலாண்டில் ஹிந்துஜா ஆட்டோமோட்டிவ் லிமிடெட் வந்து 35.01% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த பிளட்ஜிங் இந்த ஃபண்டை வந்து அவங்களோட வேரியஸ் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹிந்துஜாஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் HDFC பேங்க்கில் வந்து அப்டேட்டு. HDFC பேங்க்குக்கும் ஒரு 75 லட்சம் ஒர்த் ஆஃப் பெனால்ட்டி வந்திருக்கு RBI வந்து. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த KYC நாம்ஸில் நான் காம்ப்ளியன்ஸ் இருந்ததுனால தான் இந்த பெனலைஸ்டு போட்டிருக்காங்க. 75 லட்சம் ஒர்த் ஆஃப் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இது போக NBFC ஆனால் KLM, ஆக்சிவா, ஃபின்வெஸ்ட் அவங்களும் பெனால்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் KYC சம்மந்தமாட்டு. இது HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.